ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஸ்பேரிங்கான அதாவது சிலம்பமில் தொடுமுறை இருக்குது. ஸோ அந்த ஸ்பேரிங்க்கு காம்படிஷனுக்கு எப்படி ஏர் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதாவது ஸ்பேரிங் பண்ணுறதுக்கு ஆப்போனண்ட் யாருமே இல்லை, நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன். ஏர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓ பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஸ்பேரிங் டெக்னிக் என்னவோ அந்த டெக்னிக்கில், அதாவது உங்களோட லெக்கு நீங்கள் எந்த லெக்கு ஃப்ரண்ட்டில் வைப்பீங்களோ அந்த லெக்கு பொசிஷன் வந்துடுங்க. அண்ட் தென் சிலம்பு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது ரைட்டில் லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பீங்களா, எப்படி வச்சுருப்பீங்களோ உங்களோட ஸ்பேரிங் பொசிஷனுக்கு வந்துருங்க. ஸோ உங்களோட ஸ்பேரிங் பொசிஷன் நான் இப்போது நார்மலாக இந்த மாதிரி தான் பொசிஷன் வருவேன். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் வந்துட்டு உங்களோட காலை விட பாடி வந்து முன்னாடி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நிற்கிறேன்னா என்னோட காலை விட பாடி முன்னாடி இருக்கணும். இந்த கையை ஃபுல்லாக நேராக நீட்டி டயர்ட் ஆகாமல் சீ போடணும், ரொட்டேட் பண்ணணும். சும்மா நின்றுட்டு அப்படியே விளாட முடியாது. ஸோ கண்டினியூஸாக ரொட்டேட் பண்ணணும். ஸோ இது மாதிரி சீ போட போகிறீங்க. இந்த சீ போடும்போது கண்டினியூஸாக உங்களோட பாடியை கவர் பண்ணி போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது உங்களை பார்த்து பண்ணுறேன்னா உங்களுக்கு பாயிண்ட் வைக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி ஃபுல்லாக பாடியை கவர் பண்ணி போடணும். ஸோ இப்போது நான் லெஃப்ட் சைடு கவர் பண்ணுறேன், ரைட் சைடு பாயிண்ட் வைக்கிற மாதிரி தெரியும். பட் நான் என்னோட சிலம்பை நேராக நீட்டிருக்கேன், அவங்களால ஆப்போனண்டால் உள்ளே வர முடியாது. ஸோ சீ போடுறது கண்டினியூஸாக இது ஒரு 3 செட்டு, அதாவது 3 தடவை பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் நடுவில் ரெஸ்ட்டு விட்டு கண்டினியூஸாக இது மாதிரி சீ போடணும். கவனிக்க வேண்டியது கை நேராக நீட்டி இருக்கணும், லெக்கை விட பாடி முன்னாடி இருக்கணும், ஃபுல்லாக கவர் பண்ணி டயர்ட் ஆகாமல் சீ போடணும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக மேட்ச் விளாடும் போது இந்த மாதிரி சீ கண்டினியூவாக போடும்போது டயர்ட் ஆகக்கூடாது. அதனால் எவ்வளோ தூரம் இந்த பொசிஷன் வந்து கரெக்டாக வந்து சீ போடுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். இது ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஏர் ப்ராக்டிஸில் ஃபஸ்ட்டு டெக்னிக் எப்படின்னு பார்ப்போம். ஏர் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசனே நம்ம ஆப்போனண்ட்டு இருக்க மாதிரி நினச்சிட்டு நம்ம அட்டாக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஏர் ப்ராக்டிஸு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய பாயிண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லெஃப்ட் ஃப்ரண்ட்டில் வச்சு ஆடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ணுற பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான். இப்போ சீ போட்டுகிட்டே இருப்போம், சீ போட்டுட்டு இருந்து அப்படியே ரீச் பண்ண போகிறோம் பாயிண்ட். ஸோ இதான் என்ன பண்ண போகிறோம்னா கண்டினியூவாக சீ போட்டுகிட்டே இருக்க போவோம். ஒரு 10 கவுண்ட்ஸ் பாயிண்ட் வைக்கணும். இந்த பாயிண்ட் வைக்கும் போது கண்டினியூஸாக கையை உருவி நீங்கள் நார்மலாக இப்படி நிற்கிறீங்கன்னா உடம்பு கொஞ்சம் முன்னாடி உருவி பாயிண்ட் வைக்கணும். ஸோ நார்மலாக ஸ்டாண்ட்ஸில் சி அண்ட் தென் பாயிண்ட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு 10 கவுண்ட்டு கையை உருவி பாயிண்ட் வைக்க போகிறோம். ஸோ நேராக நிற்கிறீங்க, சி போட்டுகிட்டே இருக்கீங்க, இது ஒரு 3 செட்டு. அதுக்கப்புறம் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதில் 3 செட்டு, அதாவது 10 கவுண்ட்டு, நடுவில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு விட்டு திரும்ப ஒரு 10 கவுண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட் வைக்கும்போது கையை உருவி வைக்கணும், உடம்பு முன்னாடி போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களோட ஆப்போனன்ட் கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரீச் ஆகணுங்கிறனால நல்லா கையை உருவி ஃபுல்லாக பாயிண்ட் ரீச் ஆகணும். இன்கேஸ் ரொம்ப தள்ளி நிற்கிறாங்க, ரீச் பண்ண முடியல, நல்லா நீட்டி விளாட்றாங்க அப்படின்னா பாயிண்ட் வைக்கும்போது காலை ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட். ஸோ ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு வச்சு மூவ் பண்ணிங்கன்னா வந்துடலாம். ஸோ ஏர் ப்ராக்டிஸில் இது செகண்ட் டைப்பு. ஸோ செகண்ட் டைப்பில் என்ன பண்ணுறோம், ஈஸியாக ரீச்சபிள் பாயிண்ட்டு இதை கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 3 செட்டு கண்டினியூஸாக 3 செட்டு ஏர் ப்ராக்டிஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட். நீங்கள் லெஃப்ட் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கீங்கன்னா எப்படி, ரைட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரீச்சபிள் பாயிண்ட். எந்த பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட் எடுக்க போகிறீங்க. ஸோ இது செகண்ட் டைப்பு. அண்ட் தென் தேர்டு டபுள் பாயிண்ட் எடுக்க போகிறோம். டபுள் பாயிண்ட்னா ஸோ இப்போது ஆப்போசிட்டில் இப்போ ஷோல்டர் நம்ம இதை நம்பர் வைஸ் கூட கவுண்ட் பண்ணிக்கலாம். என்னோட ஆப்போசிட் ஷோல்டரு. இப்போ நான் உங்களுக்கு ஆப்போனன்னா இந்த சைடு எனக்கு இது 1ன்னு கால்குலேட் பண்ணிக்கிறேன், லெக்கை வந்து 2, அண்ட் தென் இந்த சைடு ஆப்போசிட் ஷோல்டர் வந்து 3ன்னு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது என்னோட ஆப்போனண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1 அண்ட் தென் டபுள் டேக் 3 1. ஸோ 2 டேக். நம்ம இவ்வளோ தூரம் சுற்றி வரணும்னு இல்லை, அவங்களோட சிலம்பம் மட்டும் தாண்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்போசிட்டில் சிலம்பம் வச்சுருக்காங்கன்னா ஜஸ்ட் பாயிண்ட் டபுள் டேக், அதுவே ஃபாஸ்ட்டாக கண்டினியூஸாக. ஸோ டபுள் டேக் அது நீங்கள் 3 1 எடுக்கலாம், ஆர்எல்ஸ் 1 2 ஷோல்டர் அண்ட் தென் லெக். நீங்கள் 2 பாயிண்ட் கண்டினியூஸாக. ஸோ ஏர் ப்ராக்டிஸில் டபுள் டேக்கு உங்களோட காம்பினேஷன் 3 1ல் ஒரு 3 செட்டு 10 கவுண்ட்டாக கேப் விட்டு 3 தடவை. அதே மாதிரியே 1 2 ஷோல்டர் அண்ட் லெக்கு இதில் 10 பாயிண்ட் 10 கவுண்ட்டு 3 தடவை கண்டினியூஸாக பண்ணுங்கள். இந்த ஏர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் போய் ஸ்பேரிங்கில் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கை வராது கண்டினியூஸாக. ஸோ நீங்கள் ஏர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு மசில் மெமரியாகவே இருக்கும். மசில் மெமரியில் இருந்திருக்கும் போது நம்ம அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வரும். திடீர்னு போயிட்டு 3 பாயிண்ட் எடுக்கணும்னா 1 2 3 வராது. ஸோ கண்டினியூஸாக ஃபுல்லாக ரீச் ஆகணும். அதனால டபுள் பாயிண்ட்டு 1 2 வைக்கலாம், ஆர்எல்ஸ் ஷோல்டர் ஆப்போசிட் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி டபுள் பாயிண்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் இது தேர்ட் டைப்பு
3 டேக். நம்ம இது மாதிரி ஏர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 3 டேக்கு 4 டேக்கு கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ 3 டேக்குனா எது சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு 1 3 2. ஃபார் எக்ஸாம்பிள் ஷோல்டர் லெக். ஸோ அந்த மாதிரி 3 காம்பினேஷனில் ஷோல்டர் லெக் கண்டினியூஸாக, ஷோல்டர் லெக் கண்டினியூஸாக 3 டேக். ஸோ அப்போது அதில் உங்களுக்கு ஒருவேளை ஷோல்டரில் எங்கேயாவது பாயிண்ட் வைக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வைக்கணும் கண்டினியூஸாக. ஸோ இதே மாதிரியே 10 கவுண்ட்டு 3 செட்டு கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 3 டேக். 2 டேக் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் டேக்கு, அதுக்கப்புறம் டபுள் டேக்கு, இப்போ 3 டேக் பார்த்துருக்கோம். இதே மாதிரியே 4 டேக் கூட பண்ணலாம் கண்டினியூஸாக. ஸோ இப்போது 1 3 1 3 கண்டினியூஸாக 4 டேக்கு ஷோல்டரில் ஃபாஸ்ட்டாக ஆடும்போது கண்டினியூஸாக 1 3 1 3 கண்டினியூஸாக. பிளாக் பண்ணுறவங்க பண்ணட்டும், பட் உங்களுக்கு கை அந்த ஃப்ளோ வரணும். ஃப்ளோ வர்றதுக்கு நம்ம தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் 1 2 1 2 கண்டினியூஸாக. அதே மாதிரியே ஷோல்டர் கால் உங்களுக்கு எந்த வித காம்பினேஷன் வேணுனாலும் நீங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஏர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரீசனே, தனியாக இருப்பீங்க, உங்களுக்கு மசிலில் ஃப்ரீயான ஃப்ளோ வரணும். அந்த ஃப்ரீ ஃப்ளோ வர்றதுக்காக நம்ம வீட்டில் தனியாக இருக்கும்போது ஏர் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ஒவ்வொரு தடவையும் இந்த தொடு போட்டி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் காம்படிஷனில் போயிட்டு மிஸ் பண்ணிகிட்டு இருக்காமல் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ சிலம்பம் எடுத்து ரொட்டேட் பண்ணுங்கள், சீ போடுங்க, அண்ட் தென் இந்த மாதிரி ஏர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தனியாக இருக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம்.